உமர் அலி அல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு சமயம் அலி அலி அல்லான்ட்ட ஒரு 3 சந்தேகம் கேட்டாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனோட நட்பு வைக்கிறான். ஆனா அவன் கெட்டவனாகவும் இருக்கிறான். கெட்டவனா இருந்து கூட அவனுடைய நட்பில் இருந்து இவனால என்ன செய்ய முடியல, அவன்கிட்ட பழகாம இருக்க முடியல. அவன் கெட்டவன் தெரியுது, இருந்தாலும் அவன்கிட்ட இருந்து நட்பை முறிக்க முடியாம, அவனை விட்டு பிரிய முடியாமலேயே அவனோட சிலவன் இருக்கிறான். கேட்டா அவன் கெட்டவன் தான், என்னால அவனை விட்டு பிரிய முடியலங்கிறான். இது ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. திடீர்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வரும்போது திடீர்னு நமக்கு மறந்துருது. கொஞ்ச நேரம் ஞாபகம் வந்து உடனே ஞாபகம் வந்துருது. கொஞ்ச நேரத்துல மறந்தது நமக்கு அடுத்த நிமிஷம் நமக்கு ஞாபகம் வந்துருது. அது ஏன் மறந்தது, ஏன் உடனே 2வது ஞாபகம் வந்துச்சு எப்படி அப்படின்னு கேட்கப்பட்டது. அதே மாதிரி 3வது கேட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு கனவு காண்றான், அந்த கனவு திடீர்னு பலிக்குது. ஒரு மனிதன் கனவு காண்றான், திடீர்னு அது பலிக்க மாட்டுது. உண்மை கனவாகவும் இருக்கு, சில நேரத்துல பொய் கனவா ஆகுது. பகல் கனவும் சொல்றாங்களா, நடக்காம போயிருது. இது எதனால அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அலில்லானு சொன்னாங்க, ஒரு மனிதன் கெட்டவனா இருந்து கூட அவன் நண்பன், அவனுடைய நட்பை முறிக்க முடியல, அவனை விட்டு பிரிய முடியாம சிலவன் என்ன செய்யறான், அவனோட இருக்கிறான். காரணம் என்னன்னா, அதாவது ஆன்மா உலகில் நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முந்தைய எல்லாம் நம்ம உயிர்களை படைச்சு அவைகள் சுத்தி திரிந்தது. அந்த காலகட்டத்துல எந்த உயிர்கள் எந்த உயிரோடு ஒன்னா இருந்ததோ அவைகளோடு தான் உலகத்துல உடலோடு பொருத்தப்பட்ட பிறகும் அந்த நட்பு தொடரும். அதனாலதான் அவன்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியல, பிரிய முடியல. ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரும்போது திடீர்னு ஞாபகம் வருது, திடீர்னு மறந்துட்டு திடீர்னு ஞாபகம் வருது. என்னன்னா, அதாவது நம்ம வானத்துல மேகம் திடீர்னு நிலவை கிராஸ் பண்ணும்போது நிலவு அப்படியே மங்கும். அப்படி கிராஸ் பண்ண பிறகு அதுக்கு நீங்கின பிறகு அந்த நிலவு தெரிய ஆரம்பிச்சு. இப்படி வானத்துல ஒரு மேகம் போற மாதிரி நம்முடைய உள்ளத்துலயும் ஒரு மேகம் போகும். அந்த மேகம் நம்முடைய உள்ளத்தை கிராஸ் பண்ணும்போது நமக்கு சொல்ல வந்தது மறந்துடும். அது கடந்த பிறகு நமக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொன்னாங்க. இப்போ கனவு விஷயத்துல சொன்னாங்க, நாம தூங்கின பிறகு நம்முடைய உயிர் அல்லாஹ்வுடைய அரிசை நோக்கி போகும். அல்லாஹ்வுடைய அரிசில சிம்மாசனத்துல இருக்கும்போது நாம முழிச்சோம்னா அந்த கனவு பழிக்கும். அதுக்கு கீழே இருக்கும் போதே நாம முழிச்சிட்டோம்னா அந்த கனவு பழிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 3 அட்டகாசமான விளக்கத்தை நீங்க ஒவ்வொரு மூமினும் தெரிய வேண்டிய, ஒவ்வொரு மனிதனும் தெரிய வேண்டிய முக்கியமான அந்த 3 சந்தேகம். நமக்கும் இந்த சந்தேகம் இருக்கு.